ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அன்புடன் சிசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துபாயில் இருக்கிற யாட்டு அப்புறம் ஃபிஷிங் போட்லலாம் எங்கே போய் டீசல் போடுறாங்க, எப்படி டீசல் போடுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக சீலேருந்து சிட்டி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இதை பார்க்குறதுக்கு தான் வந்து இங்கே பல டூரிஸ்ட் வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கேப்டன் ராபர்ட். இப்போ வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறதுனால இவருக்கு அறிமுகம் கொடுக்குறேன். இதுவே நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா இவருக்கு அறிமுகம் தேவையே கிடையாது. அந்தளவுக்கு பெரிய ஆளுங்க. சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் இவர் தான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. கொஞ்சம் கூச்ச சுபாவம்னு நினைக்கிறேன் தலைவர். இங்கே போக இன்னும் ஒரு 4 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். அப்புறம் பயங்கரமாக பேசுவாருன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம தேர்த்திடுவோம். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா துபாய் மெரினாவில் உள்ள ஒன் ஆஃப் த டாக்கில் தான் இருக்கும். இப்போ இந்த டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் உள்ள என்னென்ன இருக்குது, எதுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்க கேப்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நம்ம கேட்குற ஒரு கொஷனுக்கும் கேப்டன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு ஒரு டாக் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டாக இருக்குது, இந்த சைடு சின்னதாக இருக்குது. இது என்ன அது வந்து என்ன ரீசன்னா, இது பேர் ஃபிஷிங் போட், இது பேர் யாட்டு, ப்ரைவேட் யாட்டு, இது ப்ரைவேட் ஃபிஷிங் போட். இப்போ சில கெஸ்ட்டு ஃபிஷிங் லைக் பண்ணாங்க. ஃபிஷிங் மினிமம் 4 hours. ஸோ நம்ம ஓப்பன் சி டீப் சி போனால் ஃபிஷிங் போட்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது ரொம்ப தூரமாக போயிட்டு நம்ம மீன் பிடிக்கலாம். நல்ல பெரிய பெரிய மீன், பெரிய பெரிய கல்லூரி, வஞ்சரம், பர்கோடானா நம்ம ஊரில் சீலான்னு சொல்லுவாங்க. அந்த மீன்லாம் பெரிய பெரிய மீனாக பிடிக்கலாம். பன்னி மீன் பிடிக்கலாம். நிறைய கைண்ட் ஆஃப் மீன் இருக்குது, நம்ம இங்கே பிடிக்கலாம் டீப் சி போனாங்க. அதுதான் ஃபிஷிங் போட்டு. ஏட்டுனா இது வந்து ஜஸ்ட்டு பார்ட்டி. இது வந்து பார்ட்டி, நிறைய கெஸ்ட்டு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்னு வரவங்கலாம் சரக்கு அடிப்பாங்க. ப்ளஸ் பர்த்டே பார்ட்டி, நிறையா பார்ட்டிஸ் நடக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தாக்கா இதுதான். இது வந்து நிறையா சைஸில் இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாரி, ஆளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்லாம் நிறையா இருக்குது. இது வந்து 55 feet ஏட்டு. இது ஃபர் அவருக்கு 500 போகும். 500 dirhams துபாய் மணி. ஓகே, அப்போ நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 ரூபா, 12,500 வருது. இப்போதைக்குள்ள இன்ஃப்ளேஷன் வேறு போயிட்டே இருக்குது. இன்னும் அதிகமாக கூட ஆகும். இந்தியன் எக்கானமி எங்கே போகுதுன்னு தெரியல தலைவரை. பார்ப்போம். சரி, ஓகே. போட்டை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது என்ன ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வச்சுருக்காங்க? இவ்வளோ தண்ணி கிடக்குது, எடுத்து மொண்டு ஊற்றாமல். சில ஃபயர் வந்து நம்ம வந்து தண்ணியால் மட்டும் அணைக்க முடியாது. ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் தேவை. இதில் நிறையா இருக்குது. CO2 நிறைய ஃபார்ம் நிறையா இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபயரை நம்ம தண்ணி ஊற்ற முடியாது. ஸோ அதுக்கு தான் இது. அதே மாதிரி இது மட்டும் இல்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனாக்கா இருக்குது பாரு லைட்டு. இந்த லைட் எரியும். ப்ளஸ்ஸு நம்ம மெரினாக்கு அலாரம் வந்துடும். அவங்க உடனே வித்தின் 5 or 10 minutes நீங்கள் எல்லா ஃபயருமே. ஓகே, எல்லாமே கனெக்டட்னு சொல்கிறீங்க. இது வந்து சப்போஸ் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது வந்து தண்ணியில் குளிச்சிட்டாங்க, இல்லை கேப்டனு இல்லை போட்டு அள்ளி யாராக இருந்தாக்கா, ஆமாம் அதுமாதிரி இருந்தாக்கா அவங்க ஏறுறதுக்கு கொஞ்சம் மெரினாலேருந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது உள்ள வரைக்கும் போகும். இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி. இது இருக்குது பாருங்கள். இது வந்து பெடஸ்டல். இது வந்து வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வரைக்கும் பாருங்கள். இது வந்து எலக்ட்ரிசிட்டி, இது தண்ணி, இது இதோடு இது கேஜ். நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கான காஸ்ட்டு இதில் எல்லாமே ரீடிங் ஆகுதுங்க. துபாயில் தண்ணி சொல்கிறாங்களே, பெட்ரோலை விட தண்ணி தான். தண்ணி எதுக்குன்னா வந்து போட்டை வாஷ் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு ட்ரிப்பும் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இல்லைன்னா உப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து உப்பு தண்ணி. ஸோ அதனால் எல்லா ட்ரிப்புமே நம்ம வாஷ் பண்ணி போவோம். நம்ம இன்றைக்கி வந்த நேரம் நம்ம இன்னொரு யாட்டில், குட்டி யாட்டில் வந்து டீசல் லோட் பண்ண போகிறாங்க. இது வந்து வேறு எந்த சேனல்லையும் காட்டியிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சேனலில் தான் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு காட்ட போகிறோம். அதெல்லாம் இல்லைங்க, சும்மா சொன்னேன். யாராவது காட்டியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனலில் இதை காட்ட போகிறோம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டீசல் எப்படி எங்கே துபாயில் லோட் பண்ணுறாங்க ஒரு யாட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது என் ஃப்ரெண்டு ஹரிதாஸ், இவரும் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. கேப்டன் ரெடி ஆகிட்டாரு.
நம்ம போகிற இப்போ இடம் பேர் என்னது ப்ரோ? நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஃபியூல் போட போகிறோம் போட்டுக்கு. ஃபியூல் போட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். எங்கே போகிறோன்னா இந்த துபாய் அண்ட் பிக்கெஸ்ட் லாங் வீல் இருக்குது, அங்கே போகிறோம். அதை போயிட்டு ஜேபிஆரை பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறோம். பார்ப்போம், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி ஓகே ப்ரோ, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க இப்போ இங்கே? ஆக்சுவலாக நம்ம ஏன் இங்கே ஸ்லோவாக போகிறோம்னா இது வந்து மெரினா கேனல், இது வந்து ஓப்பன் சீல, இது வந்து நம்ம ஊரில் ஆறு மாதிரி இது இடம். நம்ம இப்போ வேகமாக போகும்போது அங்கே பாருங்கள் நிறைய போட்டு இருக்குது பாருங்கள். அந்த போட்டுக்கெலாம் வந்து டேமேஜ் ஆகும், நம்மளோட வேவ்ஸ் வந்து அதிகம் போய் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம 4 knots தான் போகணும். அதாவது கீரில் தான் போகணும். நம்ம ஆர்பிஎம் வைக்க பின்னாடி வந்து வேவ்ஸ் கிளம்பி மற்ற போட் டேமேஜ் ஆனாக்கா எனக்கு ஃபைன் வரும். ஸோ துபாய் ஃபைன் வரும், போட்டுக்கு வராது. ஏன்னா இது என்னுடைய ஃபால்ட்டு, அதனால் எனக்கு ஃபைன் வரும். ஸோ நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒன்லி 4 knots தான் இங்கே அலோடு. துபாயில் நம்ம கேட்கவே தேவையில்ல, ரூல்ஸ்னால் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் பாருங்கள், இது பேர் துபாய் ஹார்பர். இந்த வேர்ல்டுலேயே வந்து இங்கே இது வந்து கொஞ்சம் பெரிய போட், நிறைய போட் இங்கே இருக்கிறது. இந்த பக்கம் ஃபுல்லாக கமர்ஷியலு, ஆனால் பக்கம் ஃபுல்லாகவே ப்ரைவேட் யாட்டு. இது வந்து இங்கே இவங்க பிளான் பண்ணது என்னன்னாக்கா 1400 போட்டு பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் ஓகே, இங்கே அந்த அளவுக்கு போட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பார்க்கையும் ஃபுல்லு. இந்த டைமில் சீசன்னாலேயும் வாரனாலேயும் ரொம்ப பாதிப்பு, ரொம்ப பிஸ்னஸ் சைடில் எல்லாம் ஃபாரினர்ஸ் கெஸ்ட் யாரும் வரதில்லை. ஸோ பிஸ்னஸ் எல்லாம் டவுன், ஃபுல்லாக டவுனு. பட் நான் வந்து கொஞ்சம் ஈது வருது, அந்த லீவில் பார்ப்போம் எப்படி போதும் பார்க்கலாம். யாரோ 2 பேர் சண்டை போகிறது நம்மளை பாதிக்கிறோம். வேறு இடம்னா நம்ம வந்து இதேமாரி போட்டு நம்ம கம்மி, அதாவது நம்ம கிரீக் சைடில் போனால் சீப்பாக கிடைக்கும். ஏன் அங்கே சீப்பாக? ஏன்னா அங்கே வியூ இல்லை. ஆனால் இங்கே துபாய் மேலே நிறைய வியூ இருக்குது. அப்படி இது மெயின் அட்ராக்ஷனா இங்கே டூரிஸ்ட் எப்போதுமே அதிகமாக தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா இதனால தான். அங்கே பாருங்க ஒரு கிரேன் தெரியுது பாருங்க ப்ரோ, இங்கே என் கையை பாருங்க, அங்கே ஒரு கிரேன் தெரியுதா? அது வந்து டின்னர் ஆன் த ஸ்கை. அது அதுக்கிட்ட நம்ம போக முடியுமா? இப்போ நம்ம அங்கே போக முடியாது, அது வந்து லேண்டில் இருக்கிற ஏரியா, நம்ம போக முடியாது. இதோ இருக்குது பாருங்க ஒரு இடம், இது வந்து ஸ்கை டைவ் துபாய். அந்த பிளைனு 11,000 அடிக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ளைனுக்கு 15 பேர் போவாங்க, 5 பேசஞ்சரு, அந்த ட்ரைனரு, 5 பேர் கேமராமேன். நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அவங்க வீடியோலாம் எடுப்பாங்க. சீசன்லலாம் இங்கே பேக் டு பேக் ட்ரிப்பு போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்து தான் போகணும். இதில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு வாஷ்ரூம் இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட்டில் சன் பெட் இருக்குது, பின்னாடி உட்கார சீட் இருக்குது, சைடில் இருக்குது, 2 இன்ஜின் இருக்குது. ஸோ இந்த போட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா போகுது. 6 பேர் போகலாம் அந்த போட்டில். இந்த போட்டு வந்து மேட் இன் யூரோப். இதே போட்டு இந்த மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் இதே போட்டில் மேட் இன் துபாய். அது ஏன் இந்த போட்டு ப்ரைஸ் 300 ரூபானாக்கா, இந்த போட்டு வந்து மேட் இன் யூரோப் ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்கா, ஒரு கம்பெனின்னு ஒன்று இருக்குது. எங்கள் கம்பெனி கொஞ்சம் பிராண்டட், அதனால் எங்கள் கம்பெனியில் அவ்வளோ ப்ரைஸ் இருக்குது. காரணம் என்னென்னா நிறையா சொல்லலாம். நாங்கள் வந்து வாட்டரு, ஜூஸு இதெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நாங்கள் எல்லாம் இந்த இப்போ ஒரு கெஸ்ட் 2 ஹவர் புக் பண்ணுறானாக்கா நாங்கள் அருந்தப்பாவும் போயிட்டு வருவோம். அட்லாண்டிஸு, புர்ஜ்லாராப்பு, ஜேபிஆர், ஷேக் ஐலாண்டு, டேவிட் பெக்கம் ஹவுஸ் நிறையா இருக்குது. நாங்கள் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு வேர்ல்டு ஐலாண்ட்லாம் இருக்குது, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ளஸ் நாங்கள் ஸ்விம்மிங் ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுப்போம். அப்போ கெஸ்ட்டுக்கு 2 ஹவர்ஸில், ஆமாம், அப்போ கெஸ்ட்டுக்கு நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இப்போ அதர் கம்பெனியில் போகலாம், நீங்கள் 2 ஹவருக்கு அருந்தப்பம் போவாங்கன்னு தெரில, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வர கெஸ்ட்டு எதுக்கு தெரியும், ஏன்னா தெரியணும்னு தான் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு உண்மை தெரியலனா அங்கே இங்கே வர்றதே வேஸ்ட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வராங்க. ப்ளஸ்ஸு அது இல்லாமல் அவங்கள கெஸ்ட்டு நாங்கள் எப்படிலாம் பார்த்துக்கணும்னா ஃபோட்டோ எடுப்போம். அவங்களுக்கு ஜூஸு, ஏதாச்சும் ஜூஸு, தண்ணி, அவங்களுக்கு எந்த கண்டிப்பாக அந்த சர்வீஸ் நாங்கள் எப்போதும் பெஸ்ட்டாக தான் கொடுப்போம். அதான் கம்பெனியும் இப்போ அடிதாஸு, ரீபக்கு இதெல்லாம் ஏன் ஒரு பிராண்டாக இருக்குன்னா காரணம் இதுதான். ஒரு பிராண்டட் ஒன்று இருக்குது, அதேமாதிரி நாங்கள் ஒரு பிராண்டு, நாங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எங்கள் கெஸ்ட்டை. இங்கே அதேமாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, ஆனால் நான் எப்போதுமே என் கம்பெனி பெஸ்ட்டாக தான் சொல்லுவேன். ஃபியூல் ஸ்டேஷன் நோக்கி நம்ம போயின்னுக்கிறோம். அங்கே ஃபியூல் மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு க்ரோசரி மார்க்கெட் வேறு இருக்குது. அங்கே ஏதாவது கெஸ்ட்டுக்கு ஏதாவது வாங்குவாங்க, ஸ்நாக்ஸு, ஐஸ் க்யூபு, இது மாதிரி நிறையா இருக்குது. அங்கே நம்ம பிடிச்சது கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம ஃபியூல் போட்டு நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாங்க நம்மளும் அங்கே போய் ஏதாவது வாங்கலாம். சரி, ஆமாம், எல்லாம் ஃபேமிலி தான்.
ப்ரோ இங்கே ஃபேன் மட்டும் வராது ப்ரோ, நிறையா ப்ரோ. இதுதான் ஃபியூல் ஸ்டேஷனு. நம்ம வந்து பெட்ரோல் போட வந்துன்னுக்குறோம் இப்போ. அந்த கயிறு எடுத்துக்கிறோம். ஆ போகலாம் சேட்டா. இதுதான் மெயின் ஃபியூல் ஸ்டேஷனு. துபாய்க்கு போட்டுக்கு போனால் இங்கே தான் போடணும். இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் போட்டு, பெரிய யாட்டு, சூப்பர் யாட்டு எல்லாமே இங்கே தான் வந்து போடுவாங்க. ஏன்னா இங்கே இப்போதைக்கு பார்த்தா இந்த துபாய் மெரினால இது ஒன்று தான் இருக்குது. 2 இருந்துச்சு, அங்கே அந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்று தான் இருக்குது. இதுதான் மெயின். அங்கே பாருங்கள் நிறைய பெரிய போட்லாம் வருது பாருங்கள். இப்போ இதுதான் வந்து ஃபிஷிங் போட்டு. இங்கே ஃபிஷிங் போட்னா டூரிஸ்ட் வந்து ஃபிஷிங்க்கு போகிறதுக்கு இதை தான் புக் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. அது மாதிரி இது வந்து ஃபிஷிங் போட்டு. இது வந்து சன் பெட்டா? இதுதான் சன் பெட்டு. இங்கே படுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது டீசல் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு போய் சிட்டி வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடல்ல இருந்து அப்படியே பார்ப்போம். வேறு லெவலில் பங்கமாக இருக்கு இங்கேருந்து பார்க்கவே. வாங்க பார்க்கலாம். சி வியூ பார்த்துருப்பீங்க, ஹில் வியூ பார்த்துருப்பீங்க, பீச்சில் இருந்து சிட்டி வியூ பார்த்துருக்கீங்களா? இதை பார்க்கறதுக்கு தான் துபாய்க்கு வந்து பல பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறோம், அப்படியே பார்த்துட்டே இருங்க. இங்கேருந்து ஐன் துபாய், அப்புறம் துபாயோட மெயின் மெரினா பீச் இருக்கிற இடம், இது எல்லாமே இங்கேருந்து தெரியும். பார்க்கவே எங்களுக்கு இங்கேருந்து நேரில் பார்க்க செமையாக இருக்குது. உங்களுக்கு டிவியில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, டிவிலையோ ஃபோன்லேயோ பார்த்துட்டு இருப்பீங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சின்ன ஃபிஷிங் போட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. அவங்க உட்கார்றதுக்கு சீட்டு, அப்புறம் வந்து ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது இதுலேயே, அப்புறம் ஒரு வாஷ்ரூம் கூட இருக்குது. இங்கே இருக்குது வாஷ்ரூம் வந்து ஜஸ்ட் நான் எங்கே இருக்குதுன்னு மட்டும் காட்டுறேன், உள்ளே காட்டல. அப்புறம் அப்படியே போனோம்னா இங்கே தான் வந்து அந்த சன்ரூஃப் அப்புறம் சன் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சன் பெட் இருக்குது. இங்கே வந்து ஜாலியாக நைட்டில் வந்தாலும் சரி, பகல் வந்தாலும் சரி, இங்கே ஜாலியாக படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் ஐன் துபாய். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் அலோடு, அதுக்கப்புறம் அலோடு கிடையாது. ஐன் துபாய் பாருங்கள், இப்படி தான் நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம தங்கியிருக்க இடம் அந்த பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்குது, அங்கே தான் தங்கியிருக்கோம். நம்ம வந்து ஜேபிஆர் வரோம். இப்போ ஜேபிஆர் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஜுமேரா பீச் ரெசிடென்சி. இதோ இருக்குது பாருங்கள், இது ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் சொல்லுவாங்க. இது செப்பரேட்டு, இது செப்பரேட்டு. இது ஜேபிஆர், அது ப்ளூ வாட்டர் ஐலாண்டு. இந்த ப்ளூ வாட்டர் ஐலாண்டில் தான் துபாய் அயன் இருக்குது. துபாய் அயன்னா வீலு, அதாவது அது ஒரு ராட்டனம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அந்த ராட்டனம் 1 ரவுண்டு 45 நிமிஷம். இதுதான் இந்த வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் ராட்டனம். லண்டனில் ஒன்று இருக்குது, 145 மீட்ரு தான். ஆனால் இது ட்வைஸு 250 மீட்ரு. இதுதான் வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட்டு. அதே போல் இது அட்ரஸ் ஹோட்டலு. இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்கு மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம இந்த வியூவை பார்த்தா, துபாயை பார்த்தா அமேசிங்காக இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்கை டைவோட ரன்வே. இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலம் தான் வந்து ஸ்கை டைவிங்கோட ரன்வே. இந்த ரன்வே தான் வந்து ஃப்ளைன் வந்து லேண்ட் ஆகிறதும் ஏறதும் இருக்குது. மற்றபடி இதான் அந்த வியூ. நம்ம இப்போ இருக்கிறது வந்து சீல இருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்பீடு லிமிட்லாம் கிடையாது, நம்ம எவ்வளோ ஸ்பீட் வேணால் போகலாம். ஆனால் போலீஸ் இருக்கும், கோஸ்ட் கார்டெலாம் செக் பண்ணே இருப்பாங்க எப்போதுமே. ஏன்னா நம்ம லைசன்ஸு, கெஸ்ட்டோட ஐடிலாம் செக் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஓட்டணும், பார்த்து நம்ம நிதானமாக ஓட்டணும். இங்கே நேவிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் வேகமாக போகலாம்.
ஏன்னா இங்கே பிரச்சனை இல்லை ஸ்பீடு. இது ஃபுல்லாக ஓப்பன் சீ தான் ப்ரோ. இது இல்லை, இதுக்கு பின்னாடி தான் பாம்பு. அதாவது தெரிஞ்சு பாருங்க, க்ரீன் லைட்லாம் அதான் பாம்பு ஜுமேரா. நம்ம உள்ள போகிறோம், நம்ம மறுபடியும் பார்க்கிங் போகிறோம். நம்ம ஃபியூல் போட்டு நம்ம சும்மா ஒரு ரவுண்டு போகலாம் தான் பிளான் இருந்துச்சு. டக்குன்னு எனக்கு இந்த போட்டுக்கு ஒரு ட்ரிப் வந்து போச்சு. இப்போ கெஸ்ட்டு வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. சரி, நம்ம அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு கெஸ்ட்டுக்கிறாங்க. ஏன்னா போட்டு எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. இல்லை இல்லை அப்படியே உங்கள் ராசி தான். ஆமாம், நீங்கள் வந்த ராசி தான் என்னன்னு தெரில. ஏன்னா ஆஃப்டர் 8-9 ட்ரிப்பு வராது. இன்றைக்கி திடீர்னு வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. ஸோ கெஸ்ட்டு ஏற்றிட்டு ஒரு 2 ட்ரிப்பு அரௌண்ட் பாம்பு அட்லாண்டிஸ் பிடிச்சதாக போயிட்டு ஸ்விம்மிங் கிடையாது. நைட்டில் ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் நம்ம ஸ்விம்மிங் கிடையாது. ஸோ நம்ம சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னாக வேகமாக போயிட்டு ஸ்பீட் போட்டுது ஃபன்னாக போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நைட்டு எப்படியும் சிவராத்திரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த வியூவு நீங்கள் பகல் வந்தால் இதெல்லாம் பார்க்க முடியாது. துபாய் மெரினால பெரிய ஹைலைட்ஸே இதுதான், இந்த லைட்டிங் வியூ தான். இது நைட்டில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்க நம்ம ஒரு கொடுத்து வச்சுருக்கோம். இந்த வியூவெல்லாம் ஃபுல்லாக பில்டிங்கு லைட்டிங்கு நல்லாயிருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட்டில் ஏதோ இந்த டமாக் பக்கத்துலேயே ஒன்று இருக்கு பாருங்க, சிஎல் டவர். சிஎல் தான் போட்டுருக்கு பாருங்க. நான் எடுக்கிறேன், நான் சொல்கிறேன். இந்த சிஎல் பில்டிங் இருக்குல்ல, இது வந்து இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணாங்க. இது பிராண்ட் நியூ. இதுதான் டாலஸ்ட் ஹோட்டல். இது ரொம்ப ஹைட்டான ஹோட்டலே இதுதான். இதுக்கு மேலேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஹோட்டலு கொஞ்சம் நல்ல ஹோட்டல்னு சொல்கிறாங்க. நான் வேணால் உள்ளே போனதில்லை. ஆனால் வந்த கெஸ்ட் எல்லாம் சொன்னாங்க நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ஹைட்டான பில்டிங்கே இதுதான். அதாவது ஹோட்டலில் சொல்கிறேன்.
ஆக்சுவலாக மெரினா உள்ள வந்து ஓவர் டேக்கிங் பண்ணவே கூடாது. ஏன்னா ஓவர் டேக்கிங் ஏன் பண்ணக்கூடாதுனாக்கா இப்போ வேகமாக தான் போய் ஆகணும். ஓவர் டேக்கிங் பண்ணும்போது வேகமாக போகும்போது வேவ்ஸ் வரும். அந்த வேவ்ஸ் வந்தால் பக்கத்தில் இருக்கிற போட்டால் டேமேஜ் ஆகும். ஐ மீன் இந்த டாக்கிங்கில் இருக்கிற போட்டால் டேமேஜ் ஆகும். அப்போ டேமேஜ் ஆகுனா அப்போ அது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா அந்த ஓவர் டேக்கிங் பண்ணுற கேப்டன் தான். ஸோ மெரினாவில் பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்குது. ஓவர் டேக்கிங் பண்ணக்கூடாது, யூட்டர்ன் எடுக்கக்கூடாது, நிறையா இருக்குது இதை போல். ஸோ நம்ம எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். ஏன்னா துபாய் இருக்கிறது துபாய் எல்லாத்துக்குமே ஃபைன் தான் இங்கே. ஸோ நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட 50,000 60,000 வந்தாக்கா நம்ம ஒரு சேலரி. ஏன்னாக்கா இந்த போட் எல்லாமே பயங்கரமான காஸ்ட்லி. ப்ளஸ் இங்கே பெரிய பெரிய ஷேக்கார போட் இருக்குது, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் போட் இருக்குது, ப்ரைவேட் போட் இருக்குது. ஸோ சில போட்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். இந்த போட்லாம் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் திராம்ஸ் வரும். ஸோ பயங்கரமான எக்ஸ்பென்சிவான போட்டு இதெல்லாம் வந்து எதாவது டேமேஜ் ஆகிட்டாக்கா பயங்கர காஸ்ட்லியாக செலவு பண்ணுறதுக்கே பயங்கர காஸ்ட்லியாக செலவாகும். அவ்வளோதான் மக்களே, இப்போ வந்து ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. டீசல் போட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இன்ஜினை இப்போ வந்து ஃப்ளஷ் பண்ண போகிறாங்க. ஏன் ஃப்ளஷ் இப்போ இந்த மாதிரி தான் வந்து இங்கே கட்டினதுக்கப்புறம் இன்ஜினை தூக்கி மேலே வச்சுட்டு ஃப்ளஷ் பண்ணணுவான். ஏன்னா இன்ஜின் கூலிங்க்கு வந்துட்டு சீ வாட்டர் சர்க்குலேஷன் தான் போகும். அந்த சீ வாட்டர் என்ன ஆகுனா அப்படியே நின்றுச்சுன்னா உள்ளே வந்து சால்ட்லாம் செட்டில் ஆகிடும். திரும்ப நாளைக்கு வரும்போது தண்ணி சர்க்குலேஷன் சரியாக இருக்காது, இன்ஜின் ஹீட் ஆகுன்றனால இப்படிலாம் வந்து தூக்கி வச்சுட்டு இதை ஃப்ளஷ் பண்ணி விட்றாங்க. அந்த சீ வாட்டர்லாம் வெளில வருது. ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போனதுன்னு தான் போனா நம்ம வாழ்க்கை இப்படி திடீர்னு ஒரே நாளில் நல்லா மாறிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது கடுப்பாவா பரவாயில்ல, அப்புறம் 2 அடி வாங்கிக்கலாம் நம்ம. அது வரைக்கும் அதுக்கு சேர்த்து இப்போ என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அவளையும் வேற கூப்பிட்டு வரணும். டீசல் போட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம கேப்டன் பேசினதை கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஆள். கேப்டன் பேர் வச்சனாலே ஸ்ட்ரிக்டாக இருக்காரான்னு தெரில. அவரை வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாச்சு. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரும். துபாயில் தான் அடுத்த 4 நாளைக்கு இங்கே தான் நிறைய வீடியோ போடுவேன். எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாட் டூர் ஒன்று இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.